ஐயா, முக்காடு நேயர்கள் சார்பா நான் ஒரு 100 மரம் நடலான் இருக்கேன். 100 மரத்தை நட்டு வேற நிலத்திலேயே நட்டு அவங்களுக்கு சொந்தமாக அதோட எனக்கு சொந்தமாக்கிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா இப்போ ஒரு நல்ல நிலம் இருந்தால் அது என் பேரில் இருக்கும். இந்த மாதிரி நான் மரம் நட்டு அது பெரிய மரமாக வந்தால் அது எனக்கும் நானும் அதில் உரிமை கொண்டாடுற அளவுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? இருக்குங்க ஐயா. இப்போ கிரீன் தமிழ்நாடு மிஷன், பசுமை தமிழ்நாடு இயக்கம்னு தமிழக அரசு ஒரு நமக்கு ஒரு இயக்கம் மாதிரி இருக்கு. இதுல எப்படின்னா, இப்ப உங்க பிறந்த நாள் இல்ல ஒரு பொது இடத்துலயோ இல்ல தனியா உங்க வயல்லயோ ஒரு மரம் வைக்கிறீங்கன்னா அதை உங்க பேர்லயே அதுல நீங்க பதிவு பண்ணிக்கலாம். இதுல நீங்க எளிமையா அந்த கிரீன் தமிழ்நாடு மிஷன்ல போயிட்டு நீங்களே பதிவு இது பண்ணலாம். உங்க பதிவு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்களே பண்ணிட்டு உங்க பேர்லயே ரகுபதி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒரு அங்கமாகவோ இல்ல ஒரு நிறுவன பேர்லயே நீங்க பதிவு பண்ணிட்டு நான் என்ன பேர்ல பதிவுனா முக்காடு அப்படின்ற பேர்ல 100 மரங்கள் முக்காடு சேலத்தில் 100 மரம் போட்டுட்டு ஒவ்வொரு மரத்துடைய புகைப்படத்தை நீங்க அதுல சேர்த்துக்கலாம். இது மிகப்பெரிய திட்டம். இன்னைக்கு நீங்க போய் சொல்ல முடியாது நான் 100 மரம் வச்சுட்டேன், அதனால இது நான் 100 மரம் வச்சுட்டா அது எங்க 100 மரம் பண்ற என் பேர்ல எனக்கு உரிமை கொண்டாட முடியும். ஆமா, உங்க பேர்ல இது எல்லாரும் செய்யுங்க. சிறந்த தமிழ்நாடு, பசுமை தமிழ்நாடா காப்பாத்துவோம். ஓகே, நன்றி. நான் முக்காடு நேயர்கள் என்னோட ஃபாலோவர்ஸ் யாராவது மரம் நட்டுன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நம்ம முக்காடு நேயர்களுக்கு மரம் நடலான் இருக்கேன். மரம் நட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க போட்டு ஊஞ்சல் கட்டி கொண்டாடலாம். இது என் மரம்டா போய் செல்ஃப் எடுக்கிறோம்.